எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோக தசை நடப்பில் இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். கடக லக்னம் என்பது சர லக்னமாக வரும். இது நீர் தத்துவத்தை உடைய பஞ்சபூதத்தின் படி இது நீர் லக்னமாக வரும். அதே போல் இதில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4 பாதங்கள் மற்றும் 9 பாதங்கள் உடைய இந்த கடக லக்னம் இதற்கு நண்பர்கள் குரு அணி லக்னத்தை சேர்ந்தவர்களாக வருவாங்க. குரு, அடுத்ததாக வளர்பிறை சந்திரன், கேது, செவ்வாய், இவர்கள் எல்லாமே சூரியன், இவர்கள் எல்லாமே நண்பர்களாக வருவாங்க. குறிப்பாக எந்த லக்னமாக இருந்தாலும் 1, 5, 9 கூடியவர்கள் நண்பர்களாக வருவாங்க. அந்த வகையில் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் பாவாதிபதியாக வர்றது சந்திரன் வளர்பிறை அமைப்பில் இருந்தால் நன்மையை செய்வார். அதே போல் 5 கூடியவர் செவ்வாய், 9 கூடியவர் குரு. இவர்களுடைய தசா நடப்பில் இருந்தால் இவர்களுக்கு நன்மைகளை செய்வார். எந்த லக்னமாக இருந்தாலும் 1, 5, 9 கூடியவர்கள் நண்பர்களாக வருவார்கள். அதே போல் இவர்களுக்கு யோக அமைப்பை தரக்கூடிய வகையில் இங்கே பார்த்தோம்னா செவ்வாய் தசை 5 கூடிய செவ்வாய் 10 கூடியவராகவும் வருவார். செவ்வாய் தசை 7 வருடம் இவர்களுக்கு நடப்பில் இருக்கும். அந்த வகையில் இந்த செவ்வாயானது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தொழில் அமைப்புகள் இது போன்ற வகையில் நன்மைகளை செய்வார்கள். குருவின் பார்வை, குருவின் இணைவு இருந்தால் மங்களகாரகன் குரு என்பதனால் அந்த வகையில் சுப காரியங்களையும் அதே போல் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தரக்கூடிய அமைப்பில் இந்த செவ்வாய் தசையானது அமையும். அதே போல் தொழில் அமைப்புகள் இவர்கள் சிறப்பாக இருக்கும். அதாவது நிறைய கிளைகளை துவக்கக்கூடிய ஒரு அமைப்பில். ஏன்னா இந்த 10ஆம் இடம் என்றது சர லக்னமாக வரும். அந்த வகையில் இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் வலுப்பெற்று குருவின் இணைவு இருந்தால் இவர்கள் தொழிலில் பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பிலையும் இவர்கள் இருப்பார்கள். பூமி, ரியல் எஸ்டேட் இது போன்ற அமைப்புகளில், அதே போல் மருத்துவம் இது போன்ற அமைப்புகள்லாம் இவர்கள் தலை சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதே போல் 5ஆம் இடத்தில் செவ்வாய் வலுப்பெற்றிருந்தால் இவர்களுடைய பூர்வீக ஸ்தானாதி எங்கள் முக்கால் பங்கு பாவகிரகமாக செவ்வாய் வருவதனால குருவினுடைய இணைவு பார்வை தான் சுபத்தன்மைப்படுத்தி நன்மை செய்யும். தனித்து வலுத்திருந்தால் அதில் சிரமங்களும் உண்டு. இது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாகவும் விருச்சிகம் வர்றதுனால இங்கே வலுப்பெற்ற செவ்வாய் தனித்து இருக்கும்போது சிரமங்களுடன் கூடிய நன்மைகள் இருக்கும். அந்த வகையில் குருவினுடைய பார்வை இணைவு இருந்தால் சிறப்பான நன்மைகள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நன்மைகள் நடைபெறும். அடுத்ததாக பார்க்கும்போது 2 கூடிய சூரியன், உங்களுடைய 2 கூடிய சூரியனாக வர்றதுனால இவர் அரை பாவர் அரை சுபராக வர்றதுனால இவரும் அதே போல தான் குருவின் பார்வை இணைவு இருந்தால் சிவராஜ்ய யோகம் என்ற அமைப்பின் மூலமாக குடும்பம், வருமானம் இது போன்ற அமைப்புகளில் இவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். இந்த சூரிய தசையானது 6 வருடம் நடப்பில் இருக்கும். அந்த 6 வருடமும் குருவின் பார்வை இணைவு பெற்று இருந்தால், இங்கே சுக்கிரன் இணைவு பெற்றிருந்தாலும் அரசாங்க வருமானம் உண்டாகும். அந்த வகையில் இங்கே சூரியன் 2ஆம் இடத்தில் வலுப்பெற்று இருக்கும் பட்சத்தில் இவர்களுடைய பேச்சு கம்பீரமான பேச்சியாக இருக்கும். அதே போல் வருமானத்திலும் கராரான ஆள்களாக இருப்பார்கள். இவர்களுடைய முடிவே இறுதியான ஒரு அமைப்பாக இருக்கும் குடும்பத்தில். அதே போல் இங்கே சந்திரனுக்கு அடுத்ததாக குரு, இந்த குரு தசையானது 6ஆம் இடத்தில் வலுப்பெறுவதை விட 9ஆம் இடத்தில் வலுப்பெற்று இருப்பது 5ஆம் பார்வையாக உங்கள் லக்னத்தை 5 பார்த்துருவார் குரு 9ஆம் இடத்தில் வலுப்பெற்று. அந்த வகையில் வெளிதூர பயணங்கள் மூலமாக நன்மைகளும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டாகும். இவர் பிறவியிலே நல்ல ஒரு மேன்மையான ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு வகையிலும்
குறிப்பாக குரு வந்து உங்களுடைய லக்னத்திலே உச்சம் பெறுவார். லக்னத்தில் அமைய பெற்று இங்கே சந்திரன் இருந்தார் மிக உயர்ந்த குடி பிறப்புகளுடைய அம்சங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். அந்த வகையில் எளிதில் வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். பொதுவாக கடக லக்னத்திற்கு குரு, வளர்பிறை சந்திரன், செவ்வாய், சூரியன் இவர்கள் எல்லாமே கேதுவை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10, 11களில் அமரும் பட்சத்தில் இங்கே 3ஆம் இடமாக வர்றது கன்னியாக வரும். இங்கே அமரக்கூடிய கேதுவானவர் உங்களுடைய முயற்சிகள் மூலமாகவும் உங்களுடைய பாட்டி வர்க்கத்தின் மூலமாகவும் நல்ல ஒரு உயர்வான ஒரு அமைப்பை தருவார். எதையும் சிந்திக்க வைத்து செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றியை, அதாவது இங்கே செவ்வாய் அமர்வதை போல அதே போல் கேது ஒரு விஷயத்தை வந்து உடனுக்குடன் செய்யக்கூடியவர் செவ்வாய் என்றால் அதில் வந்து யோசித்து செய்யக்கூடியவர் கேதுவாக இருப்பார். எதையுமே இது 3ஆம் இடம்ங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடம். எதையுமே எடுத்தோம் கவுத்தன்ற செய்யக்கூடிய இடமா அந்த 3ஆம் இடம் இருந்தாலும் கேது இந்த இடத்துல அமரும்போது எதையும் சிந்திக்க வைத்து செயல்பட வைப்பார். அதனால் 3ஆம் இடத்தில் கேது அமர்வது. அதே போல் 6ஆம் இடத்தில் அமரக்கூடிய கேது கூட எதிரிகளுடைய தொல்லை இல்லாமல் நன்மையை செய்வார். இந்த தசையானது கடன் எதிர்த்தன்மை இது போன்ற அமைப்புகள் இல்லாமல், நோய் தன்மை இல்லாமல் நன்மையில் நல்ல ஒரு தசா அமைப்பாக இருக்கும். 10ஆம் இடத்தில் கேது கூட சிறப்பான ஒரு அம்சம் தான். இங்கே செவ்வாய் போலையே செயல்படக்கூடிய கேது 10ஆம் இடத்தில் அமரும்போது தொழில் அமைப்புகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை தருவார். சிறு முதலீடில் பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய அமையில் 10ஆம் இடத்தில் அமரும். அதே மாதிரி 11ஆம் இடம் இது சுக்கிரனுடைய வீடு என்பதனால இங்கே லாபமும் அதற்கேற்ற போல ஒரு நல்ல ஒரு அமைப்பை தரும். அந்த வகையில் இவர்கள் எல்லாமே நண்பர்களாக வரக்கூடிய ஒரு அமைப்பில் நன்மை. அதே போல் சுக்கிரன், தனித்த சுக்கிரன் உங்கள் லக்னத்தை பார்ப்பதும் ஒரு சிறப்பு தான். இது சுபர் என்ற ஒரு அமைப்பில் எதிர் டீமாக இருந்தாலும் கூட 4 குடையவரும் 11 குடையவரும் சுக்கிரன் வர்றதுனால இங்கே 7ஆம் இடம் மகரத்திலிருந்து உங்களுடைய லக்னத்தை பார்ப்பது கூட சிறப்பான ஒரு நல்ல ஒரு அம்சத்தை தரும். அதே போல் இங்கே லக்னத்திற்கு அதிபதியான சந்திரன் ஒளி பொருந்திய அமைப்பில் வளர்பிறை அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அரசியல் ரீதியில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு அமைப்பை பெறக்கூடிய வகையில் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். பொதுவாக கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் மனிதநேயம், அதே போல் எதையுமே ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க. பிறருக்காக தன்னை வருத்தி கொள்பவர்களும் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் தான். அடுத்ததாக இது போன்ற ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.